السلام عليكم ورحمة الله وبركاته. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله عنده علم الساعة. صدق الله العليم. وقال نبينا عليه الصلاة والسلام: إن من أشراط الساعة أن يرفع العلم ويثبت الجهل ويشرب الخمر ويظهر الزنا أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய அருளும் அன்பும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. நாம் இன்று பார்க்க போகிற தலைப்பு மறுமை நாளின் அடையாளங்களும் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வருகையும். அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா தன்னுடைய அருள்மறையான திருமறையில் இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஆ, நிச்சயமாக அல்லாஹு தஆலா அவனிடத்தில் மறுமை நாள் பற்றிய ஞானம் இருக்கிறது என்று அல்லாஹ் கூறுவார். இப்போ மறுமை நாள் எப்போது வரும், எப்படி வரும், எந்த நேரத்தில் வரும் என்கிற அந்த இல்மு அல்லாஹ் மட்டுமே மிக மிக அறிந்தவர். இப்போ இந்த மறுமை நாள் சம்பந்தமாக நிகழக்கூடிய அடையாளங்கள் என்னென்ன அடையாளங்கள்லாம் ஏற்பட்டால் நாம் மறுமை நாள் வந்து விட்டது என்பதை நாம் எவ்வாறு விளங்கிக் கொள்வது, அதை விட்டு நாம் எப்படி நம்மளை நாம் தற்காத்துக் கொள்வது என்பதை பற்றி இந்த ஹதீஸ் மூலமாக நாம் விளங்கி செயல்படுவதற்கு அந்த அல்லாஹ் அருள் புரிவானாக. அன்பானவர்களே, கியாமத்து நாள் பற்றியும் கியாமத்து நாளில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளை பற்றியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அதுபோல இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய முன்னறிவிப்பும் செய்திருக்கிறார்கள். கடைசி அடையாளங்கள் தோன்றும் போதுதான் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வருகை ஏற்படும் என்பதாக ஹதீஸ் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சான்று இது. அப்போ அதன் மூலமாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேடணும். ஏன்னா கியாமத்தினால் எப்படி இருக்கும், அதனுடைய நிகழ்வுகள்லாம் எந்த அளவுக்கு கொடூரமாக இருக்கும் அப்படிங்கிறத குர்ஆனுடைய நிறைய வசனங்கள் நமக்கு அவ்வப்போது எடுத்து காட்டுகின்றன. அதை பார்ப்பதற்கு, அதை தாங்கிக் கொள்வதற்கு நமக்கு அந்தளவுக்கு அல்லாஹ் தஆலா தாக்கத்தை கூத்தையும் கொடுத்துருக்கிறானா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. அதை தாங்கிக்க முடியுமாங்கிறது நமக்கு தெரியாது. இருந்தாலும் ஒரு சில விஷயத்தை விட்டு எப்படி ரசூலா பாதுகாப்பு தேட சொன்னாங்களோ அது மாதிரி நாமளும் பாதுகாப்பாக இருந்துக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். ஒரு ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில அடையாளங்கள் சொல்லுவாங்க. அந்த அடையாளங்கள் ஏற்பட்டால் கியாமத்து நாள் என்னாச்சு, மிக சமீபமாக ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம விளங்கிக்கணும். ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், இன்ன மின் அஷ்ராத்தி ஸாஅத்தி அய்யுர்ஃபஅல் இல்மு வயஸ்புத்தல் ஜஹ்லு வயஷ்ரபுல் ஹம்ரு வயல்ஹரு ஸினா. கியாமத்து நாளுடைய அடையாளங்களில் சொல்கின்ற பொழுது கல்வி உயர்த்தப்படுவதும் அறியாமை மேலோங்குவதும் விபச்சாரம் பெருகுவதும் மதுபானம் அருந்தப்படுவதும் கியாமத்து நாளில் நின்றுமுள்ள அடையாளங்களாகும். இன்னும் 50 பெண்களுக்கு ஒரு ஆண் நிர்வகிக்கும் அளவுக்கு பெண்கள் அதிகமாகி ஆண்கள் குறைந்து போவதும் கியாமத்து நாளுடைய அடையாளங்களில் நின்றும் உள்ளதாக இருக்கும். இதை பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸு புகாரி, முஸ்லீம், அஹ்மது, நசை போன்ற ஹதீஸுடைய கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்ட ஒன்று. ஆக எல்லாம் அல்லாஹ் கியாமத்து நாளை விட்டும் கியாமத்து நாளில் நிகழக்கூடிய நிகழ்வுகளை விட்டும் எல்லாம் அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாப்பானாக.
எப்படி ரசூல்லா சில விஷயத்தை விட்டு பாதுகாப்பு தேட சொன்னார்களோ அதுபோல் பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக முடிஞ்சளவு நம்ம நல்ல அமல்களை அதிகமாக செய்யணும். நல்ல விஷயங்களை நம்மளை நாமளே அதிகமாக ஈடுபடுத்திக்கணும். குரான் ஓதுவது, தொழுவது, திக்ர் செய்வது, சதக்கா செய்வது, இன்னும் என்னென்ன நல்ல விஷயங்களாக இருக்கோ அதெல்லாம் நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம அந்த விஷயத்தில் அதிகமாக செஞ்சு எது தீமையான விஷயங்கள் ரசூல்லா சொன்னாங்களோ அந்த விஷயத்துலேருந்து நம்ம என்ன செய்யணும், பாதுகாப்பாக இருப்பது இதுவும் காலத்தின் அவசியம். எல்லாம் அல்லாஹ் நாம் எல்லோரையும் கியாமத்து நாளை விட்டும் அந்த நாளில் நிகழக்கூடிய அந்த கொடூரமான நிகழ்ச்சிகளை பார்ப்பதை விட்டும் கேட்பதை விட்டும் உணர்வதை விட்டும் பாதுகாத்து அருள்வானாக. வாஹிர தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.